யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் ஒரு நிரபராதி. அதற்கான எல்லா வாதங்களையும் நான் கனம் கோட்டார் அவர்களின் முன் வைத்திருக்கிறேன். எனவே எனது கட்சிக்காரரை இந்த குற்றத்திலிருந்து விடுதலை செய்யுமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், இவர் குற்றம் செய்தார் என்பதற்கான சாட்சியங்களை கனம் கோட்டார் முன்பு சமர்ப்பித்திருக்கிறேன். எனவே இந்த குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குற்றம் சாட்டப்பட்ட சிவகுமார் தான் இந்த குற்றத்தை செய்தார் என்பதை அரசாங்க வக்கீல் சரியான சாட்சியங்களுடன் நிரூபித்திருக்கிறார். எனவே சிவகுமாருக்கு 5 வருட கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணலங்க ஐயா, என்னை விட்டுருங்க ஐயா. ஐயா, நான் எந்த தப்பும் பண்ணலங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா விட்டுருங்க ஐயா. ஐயா 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 விட்டுருங்க ஐயா. சார் ஐயா ஐயா விட சொல்லுங்க ஐயா. Thank you so much, sir. It's okay. Okay, sir. மேடம், நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். என்ன காப்பாத்துறேன்னு சொன்னீங்களே, எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்களே மேடம். நான் என்ன மேடம் பண்ணுவேன்? ஐயோ, என் வாழ்க்கையே போச்சு. என்ன பண்ணுவேன் தெரியலையே. ஐயோ மேடம், இப்படி பண்ணிட்டீங்களே மேடம். என்ன காப்பாற்ற சொன்னீங்களே மேடம், இப்படி பண்ணிட்டீங்களே. என் குடும்பத்தை இனிமே யாரு மேடம் பாப்பா? ஐயோ, நான் இனிமே என்ன பண்ண போறேன்? ஆயிரம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற அடிப்படையே என்னால இன்னைக்கு உடைஞ்சு போச்சு. சட்டத்தையும் நீதியையும் நம்பி வந்த நிரபராதிய எப்ப என்னால காப்பாற்ற முடியாம போச்சோ, நியாயத்துக்கு எதிராக எப்ப பணமும் செல்வாக்கும் ஜெயிக்க முடிஞ்சதோ, இனிமே நான் ஒரு வக்கீலா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. இனிமே இந்த கருப்பு கோட்டை நான் போடவே மாட்டேன். எந்த வழக்கையும் நான் நடத்த மாட்டேன். இனிமே நான் வக்கீல் மனோன்மணி இல்ல, சாதாரண மனோன்மணி தான். இது நீதி தேவதையான ஓ மேல சத்தியம். மேடம், வா ஆனந்தி. மேடம், நீங்க கையில கருப்பு கோட்டை வச்சிருந்தீங்க, வக்கீல் கோட்டு. நீங்க வக்கீலா மேடம்? அது கருப்பு கலர்ல இருக்கிற வக்கீல் கோட்டு தானே? சொல்லுங்க மேடம். அது அது வக்கீல் கோட்டு தான். ஆனா நான் வக்கீல் இல்ல ஆனந்தி. நீங்க வக்கீல் இல்லனா ஏன் அந்த வக்கீல் கோட்டை வச்சிருக்கீங்க? வக்கீல் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா முடியல. காலேஜ் டேஸ்ல ஒரு டிராமால வக்கீலா நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக தச்ச வக்கீல் கோட்டு தான், அவ்வளவுதான். கபோர்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் இதுல இருந்த கொஞ்சம் பழைய பொருள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அது சரி, மஞ்சுவ ரூம்ல விட்டுட்டியா? சௌசோவை பார்த்தாளா? அவங்க 2 பேரும் கூட்டாளிகள் ஆயிட்டாங்க மேடம். ஓ, மஞ்சுவோட அப்பா ஜெயில இருக்கிற விஷயத்த சௌந்தர்யா கிட்ட மட்டும் சொன்னேன், வேற யார்கிட்டயும் சொல்லல மேடம். வேற எந்த விவரமும் நான் சௌந்தர்யா கிட்ட சொல்லல.
இல்ல ஆனந்தி, அத பத்தி வேற யார்கிட்டயும் எதுவும் சொல்ல